கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்துக்கு உண்டான வசனம் 1 கொரிந்தியர் 1:23. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அன்பானவர்களே, கடந்த வாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று. இந்த நாட்களிலே பார்க்கும்போது பெரும்பாலும் கிறிஸ்துவத்திலே லெந்து நாட்கள் என்று அனுசரிக்கிறார்கள். இந்த லெந்து நாட்களிலே பார்க்கும்போது பல பேர் பலவிதமான காரியங்களை பின்பற்றுகிறார்கள். சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் 40 நாள் காலையில் சாப்பிடுவதில்லை, நான் உபவாசம் இருக்கிறேன்றாங்க. இன்னும் சில பேர் நான் கறி சாப்பிட்றதில்லை அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் நான் மது அருந்துவதில்லை, இன்னும் சில பேர் புகைப்பிடிப்பதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இதெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு பிரயோஜனமா இருக்கலாம் தவிர ஆண்டவருக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இதுல ஏற்படுவதில்லை. கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்னெல்லாம் செய்தார் என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்றும் அவர் சொல்லுகிறது. நம்ம காரியங்களை பார்க்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பார்க்கும்போது 3 சோதனைகளை சாத்தானவன் கொண்டு வருகிறான். அதுல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை மற்றும் ஜீவனத்தின் பெருமையும் அவன் கொண்டு வருகிறான். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெயித்தார் என்று பார்க்கலாம். நாம் இந்த காரியின் மீது எல்லாம் நாம் வெற்றி கொண்டிருக்கிறோமா? மாம்சத்தின் நிச்சயம் மீதும், கண்களின் நிச்சயம் மீதும், ஜீவனத்தின் பெருமை மீதும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, பிதாவின் அன்பு நமக்குள்ள இல்லை என்றால் நாம் கண்டிப்பாக இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியாது என்று நம்ம பார்க்கலாங்க. ஒரு நகை மீது நமக்கு வெற்றி இருக்கிறதா? ஒரு பணத்தின் மீது நமக்கு வெற்றி இருக்கிறதா? ஆடை மீது, உணவின் மீது? அன்பானவர்களே, இந்த சிறு சிறு காரியங்களை நாம் ஜெயிக்கவில்லை என்றால் நாம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில உலகத்தை ஜெயித்தார் என்று நம்ம பார்க்கலாம். அடுத்து காரியங்களை பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 8:3 பார்க்கும்போது அவர் எதை ஜெயித்தார் என்று பார்க்கும்போது பாவத்தை அவர் அந்த சிலுவையில ஜெயித்தார் என்று பார்க்கலாம். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்திலே இந்த பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்த்தார் என்று இந்த வசனத்தில நம்ம பார்க்கலாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போன முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அவர் வந்த மாம்சத்திலே, அந்த சிலுவை அறையப்பட்ட அந்த மாம்சத்திலே பாவத்தையும் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த காரியத்தின் பாவத்தின் மீது நமக்கு வெற்றி இருக்கிறதா? உலகத்தின் மீது நமக்கு வெற்றி இருக்கிறதா? நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். ஏதோ நம்மால் முடிந்த சிறு சிறு காரியங்களை நாம் செய்துவிட்டு நம்மை நாமே என்ன மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நாம் இந்த உலகத்திலே ஜெயம் கொள்ளும்படி, நாம் பாவத்தின் மீது ஜெயம் கொள்ளும்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் வந்தார் என்று நாம் பார்க்கலாம். ஆகையினால ஆண்டவர் செய்த இந்த காரியங்களை நாம் விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக அதிகமான நம் கிருபையை நமக்கு அளித்து பரிசுத்த ஆவியினுடைய ஒரு உதவியோடு கண்டிப்பாக நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தின் மீது வெற்றி கொள்ள முடியும். ஏனென்று பார்க்கும்போது ஆதாம் பாவம் செய்த போது அந்த வித்தில் வந்த மனிதர் ஒவ்வொருவரும் பாவியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சரீரத்துல தான் அந்த பாவமும் வாசம் கொள்ளுகிறது. ஆகையினால்தான் இந்த பாவ மாம்சத்தை அந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த காரியங்களை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை நாம் விசுவாசிப்போம். கண்டிப்பாக உலகத்தின் மீதும் பாவத்தின் மீதும் நாம் ஜெயம் கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.